செப்டம்பர் 1 கல்வியாண்டு நெருங்கி வரும் நிலையில் குடும்பங்களின் சராசரி செலவீனம் 488 யூரோக்களாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விடவும் 79 யூரோக்கள் அதிகமாகும் என்று ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வரும் இந்த சூழலில் பல குடும்பங்கள் இத்தகைய கூடுதல் செலவுகளை சமாளிக்க முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தகுதியுள்ள குடும்பங்கள் அரசு வழங்கும் கல்வி தொடக்க உதவித்தொகையை பெற காத்திருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த உதவித்தொகையை பெற அரசாங்கம் 2024 ஆண்டுக்கான வரி அறிக்கையை கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொள்கிறது. இதற்கான வருமான வரம்புகள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடுகின்றன. அதற்கமைய ஒரு பிள்ளையை கொண்ட குடும்பத்திற்கு 28,956 யூரோக்களும், இரு பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு 35,638 யூரோக்களும், 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு 42,320 யூரோக்களும் வருமான வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகையின் தொகையானது பிள்ளைகளின் வயதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. 6 முதல் 10 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு 426.87 யூரோக்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் 11 முதல் 14 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு 450.41 யூரோக்களும், 15 முதல் 18 வயது வரையிலான இளம் வயதினருக்கு 466.02 யூரோக்களும் வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை எதிர்வரும் 18ஆம் தேதி அன்று வழங்கப்படும். 6 முதல் 15 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு இந்த உதவித்தொகை தானாகவே கணக்கில் செலுத்தப்படும். ஆனால் 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தொடர்புடைய அலுவலகத்தில் முறையான படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.